இருக்கின்றன. மகாராஷ்டிராவில் தேர்தல் பரப்புரைக்கு சென்ற உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி சுற்றிச் சிறுவர்களுடன் பீச்சில் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். ஜூஹு பீச் கடற்கரைக்கு சென்ற அவருடன் குழந்தைகள் ஆர்வமாக கிரிக்கெட் ஆடினர். கிரிக்கெட் விளையாடிய உத்தரகாண்ட் முதலமைச்சரை கண்ட பொதுமக்கள் அவரை உற்சாகப்படுத்தினர். சற்று நேரம் குழந்தைகளுடன் விளையாடிய அவர் அங்கு யோகாசனம் செய்து கொண்டிருந்தவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். மும்பையில் உள்ள 6 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களுக்கும் புஷ்கர் சிங் தாமி ஆதரவு திரட்டினார். 6 தொகுதிகளுக்கும் வரும் 20ஆம் தேதி 5ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. 48 தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிராவில் கடந்த முறை போட்டியிட்ட 25இல் 23 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை திருவல்லிக்கேணியில் IPL கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்த 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவல்லிக்கேணி காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் கடந்த மே 11 மற்றும் 12 ஆகிய நாட்களில் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளான பட்டாபிராம் கேட், வாலாஜா சாலை, விக்டோரியா ஹாஸ்டல், சாலை சந்திப்பு உள்ளிட்ட இடங்களில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது IPL டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்ற திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த பரத்குமார், குருபிரசாத், ஆலன் ராஜ் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 67,100 ரூபாய் மதிப்புள்ள 27 டிக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். திண்டுக்கல் நகர் பகுதியில் 2 மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் சங்கர் இணைந்திருக்கிறார். சங்கர், எந்தெந்த பகுதிகளெல்லாம் மழை பெய்து வருகிறது, எவ்வளவு நேரம் தொடரும் எதிர்பார்க்கப்படுது? தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழையானது பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் சில மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வந்தாலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து ஒரு வார காலங்களாக 1/2 மணி நேரங்களுக்கு மிதமான மழை மட்டும் பெய்து வந்தது. தற்சமயம் திண்டுக்கல்லில் இன்று காலை முதல் கோடை வெயிலானது சுத்தரிக்கும் வெயிலானது அதிகப்படியாக காணப்பட்ட காரணத்தினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை இன்று காலை முதல் பாதிக்கப்பட்டிருந்தது. திடீரென்று 3 மணி அளவில் கரும் மேகமூட்டமானது சூழ்ந்து காணப்பட்டு தற்பொழுது 3 மணியிலிருந்து தொடர்ந்து சில பகுதிகளில் கனமழையும் சில பகுதிகளில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும், அதாவது திண்டுக்கல், சானார்பட்டி, கோபால்பட்டி, நத்தம், வேடசொந்தூர், சின்னாலப்பட்டி, ஆத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து இன்னும் மழை பெய்த வண்ணம் இருக்கிறது. இதனால் குளிர்ந்த சூழ்நிலை காணப்பட்டு மிதமான மழை பெய்து காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கர்.